கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வலியே இல்லாத வாழ்க்கை ஏது? துன்பமே இல்லாத வெற்றி ஏது? இதில் நீச்சல் இல்லாமல் அலை தாண்ட முடியுமா? அலையோடு பயம் என்றால் கரை சேர முடியுமா? ஒளியாலே அடித்தாலும் பாறைகள் புலம்புமா? சில நேரம் வலி தாங்கி சிற்பங்கள் ஆகிறதல்லவா? தீயை தீண்டாவிட்டால் மூங்கில்கள் பாடுமா? நீரில் மூழ்காவிட்டால் முத்துக்கள் தோன்றுமா? மெழுகு வர்த்தி தன்னையை கரைத்து கொண்டு ஒளி கொடுக்கிறதில்லையா? இதுதான் இறைவன் சொல்லும் இடுக்கான வாய் வழி. இந்த உலகில் நாம் அனைவரும் எளிய பாதையை தேர்ந்தெடுக்கின்றோம். இந்த எளிய பாதை அழிவுக்கு விட்டு செல்லக்கூடிய பாதை என்பதை உணராமலேயே வாழ்ந்து வருகின்றோம். உலக ஆசைகளில் வாழ்வை செலவிடுவது, சுயநலமாக வாழ்வது, நான் தான் எல்லாம் என்று வாழ்வது அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய வழி. இதைத்தான் அனைவரும் தேடுகின்றனர். உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு கிடையாது. எளிதாக வாழ்ந்து எளிதாக எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற உள்ளம்தான் நம் வாழ்வில் இருக்கின்றது. தீய எண்ணங்கள் மூலமாக அழிகின்ற வாழ்வை தேடுகின்றோம். தீய உறவுகள் மூலமாக அழிகின்ற வாழ்வை தேடுகின்றோம். இப்படி நம் வாழ்வை வாழும்போது வாழ்வின் மகத்துவத்தை அறியாமலேயே வாழ்கின்றோம். ஆனால் வாழ்வின் வழி என்னவென்றால், பிறருக்கு உதவி செய்யும் போதும் பொது நலத்தோடு வாழும் போதும் நம் வாழ்வின் வழியை தேடுகின்றோம். அதே நேரத்தில் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை சந்தித்து அதை அனுபவித்து வாழ்கின்ற வாழ்வுதான் வாழ்வின் வழியை நமக்கு காண்பிக்கும் என்ற சிந்தனையை இன்று இயேசு நமக்கு கொடுக்கின்றார். இடுக்கமான வாயில் என்பது சோதனைகள், துன்பங்கள், சவால்கள் நிறைந்ததுதான். தொடக்க காலத்திலே திருத்தூதர்கள் வாழ்வில் சோதனைகள், துன்பங்கள், சவால்கள் இருந்தன. அவர்கள் அதை விட்டு ஓடி எளிதான வாழ்வை தேர்ந்து கொள்ளவில்லை. மாறாக சோதனைகளை இறைவனின் வல்லமையால் வென்றார்கள், சவால்களை சந்தித்தார்கள். இதனால் வாழ்வின் வழி இயேசு என்பதை மையமாக கொண்டார்கள். அவன் பார்ந்தவர்களே, வாழ்வின் வழி இயேசுவை மையமாக கொண்டு வாழ்பவர்களுக்கு துன்பங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக வரும். ஆனால் வாழ்வின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய லட்சியத்தில் துணிவாக இருப்போம். அவ்வாறு நம் லட்சியத்தை துன்பங்களினால் அடையும் போது அதில் நாம் பெறும் மகிழ்ச்சியை திருப்பாடல் அதிகாரம் 4 இறை திருவசனம் 7 அழகாக வாசிக்கின்றோம். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர் என்ற பேரின்ப மகிழ்ச்சியான வாழ்வின் வழியை நாம் பெறுவோம். உழைத்தால் தான் உணவு, துன்பங்களை சந்தித்தால் தான் விண்ணக பரிசு என்பதை நாம் மறக்க கூடாது. மனிதன் சுயநலத்தோடு வாழும் போது, தன்னை மையப்படுத்தி பிறரை கண்டு கொள்ளாத போது இன்பமாக மாறுகின்றது அவனுடைய வாழ்வு. அதைத்தான் செல்வந்தன் லாசர் உவமையிலே பார்க்கின்றோம். செல்வந்தர் பிறரை கண்டுகொள்ளாமல் இருந்தபோது அவன் அனைத்தையும் இன்பமாகத்தான் நினைத்தான். ஆனால் இந்த பாதை ஒருவரை நிறைவுக்கு அழைத்து செல்லாது. இயேசு நம் அனைவருக்கும் வாழ்வின் வழியை காண்பித்தார். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் செயலிலே வாழ்ந்து காட்டினார். இயேசு வாழ்ந்த காலத்தில் வரி தண்டுபவரான சக்கேயுவுக்கு வாழ்வின் வழியை காண்பித்தார். தீய ஆவியால் துன்பப்பட்டவரை குணமாக்கி வாழ்வின் வழியை கிடைக்கின்றார். இப்படி வாழ்வின் வழியை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நாம் துன்பங்களை சந்தித்தாக வேண்டும். இதுதான் நிறைவுக்கான வழி என்பதை உணர்ந்து தெளிந்து பிறரன்பு செயல்பாடுகளில் நம்மையே அர்ப்பணித்து இறைவன் வழங்கும் வாழ்வை கொடையாக பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, இடுக்கான வாயில் துன்பங்களை சந்திப்பதுதான்
துன்பங்களை சந்திப்பதன் மூலம் நாம் இறைவனோடு ஒன்றர கலக்கின்றோம். துன்பங்களை சந்திப்பதன் மூலம் நாம் இறை அன்பிலே கலக்கின்றோம். துன்பங்களை சந்திப்பதன் மூலம் நாம் பிறருக்கு உதவி செய்கின்றோம். துன்பங்களை சந்திப்பதன் மூலம் நம் வாழ்வு வலுவடைகின்றது. துன்பங்களை சந்திப்பதன் மூலம் நாம் இறை உறவிலே வளர்கின்றோம். துன்பங்களை சந்திப்பதன் மூலம் நாம் இறை இயேசுவிலே கலக்கின்றோம். ஆம், இன்றைய நாளிலே நம் வாழ்வை சற்று ஆலோசித்து பார்த்து, துன்பங்களை சந்திக்காத தருணங்களை நினைத்து பார்த்து, துன்பங்களை சவால் என்று எடுத்துக் கொள்ளாத தருணங்களை நினைத்து பார்த்து இறைவனிலே சங்கமிப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வை மாற்றுபவர் இறைவன். நாம் எப்படிப்பட்ட துன்பங்களிலே உழன்றாலும் இறைவன் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார், இறை திட்டத்தை கொடுப்பார். அந்த திட்டத்தின்படி வாழும்போது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய குடும்பங்களிலே இறைவன் நிச்சயமாக எல்லா அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீரையும் அருளையும் எந்நாளிலே பெற்று எந்நாளும் துன்பத்தை சந்திக்கிறவர்களாக, துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாக, துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் வாழ வேண்டும். இறைமகன் இயேசு துன்பத்தை பரிசாக பெற்றார். அந்த பரிசின் காரணமாக தன்னையே உலகிற்கு அர்ப்பணித்தார். நாம் இறை மகனுக்காக எதை அர்ப்பணிக்கப் போகின்றோம்? சிறு சிறு துன்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் இறைவனோடு கலக்க முடியும். அப்படி கலந்த ஒரு வாழ்வை வாழ இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம்.